இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவாறே மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஈஸியான ஹேர் ஸ்டைல் ஹேக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன மாதிரி லேசியா இருக்க நிறைய பேருக்கு தலை சீவுறது, வெளியே கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறது, இது எல்லாமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி லேசியா இருக்கவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ஹேக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 1, நம்மள நிறைய பேருக்கு குளிக்கிறதே பெரிய வேலை தான். ஸோ தலை குளிக்கிறது இன்னும் பெரிய வேலை. அதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனப்படுவோம். அப்படி உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா ட்ரை ஷாம்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த ட்ரை ஷாம்புவை தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டீங்கன்னா ஹேர்ல இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாம் அது இழுத்துக்கும். சோ தட் நீங்க காலையில எழுந்துக்கும் போது தலைக்கு குளிச்சா அந்த ஃபீல் இருக்கும். டிப் நம்பர் 2, ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஹேரை நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சேம் டைம் உங்க ஹேரை ஸ்டைல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. சோ தட் ரொம்ப நேரம் எடுக்காது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க உங்க ஹேரை கர்ல் பண்ண போறீங்கன்னா எலக்ட்ரிக் பிரஷ் வச்சு கர்ல் பண்ணீங்கன்னா உங்க ஹேர் கர்லும் ஆகும், அதே சமயம் ஹேரை ட்ரை பண்ணவும் எலக்ட்ரிக் கர்ல் ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 in 1 மாதிரி சீக்கிரமா முடிஞ்சிடும். டிப் நம்பர் 3, நிறைய பேருக்கு போனி டெயில் போட்டா அது இறங்கி வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி வராம இருக்கிறதுக்கு, லூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு 2 பாப் பின்ஸ் இருக்குல்ல, அதை பின் பண்ணா ஸ்டிஃபா நிற்கும். டிப் நம்பர் 4, நீங்க ஹேர்ல ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணும்போது அது எலாஸ்டிக்கா இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஹேர் ரொம்ப சீக்கிரமா லூஸ் ஆகாது. டிப் நம்பர் 5, ஒரு சிலருக்கு திக் ஹேர் இருக்கும். அவங்களுக்கு ஸ்கேல்ப்ல ட்ரையா இருக்காது, பட் ஆனா கீழே அலாங் த ஹேர் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடும். அதுக்கு நீங்க சிங்க்ல லைட்டா கீழே எந்த இடத்துல ட்ரையா இருக்கோ அங்க மட்டும் வாஷ் பண்ணா போதும். டிப் நம்பர் 6, நீங்க ஹேர் பன் போடுறீங்க அப்படின்னா அதுக்குமே ரப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணாம பின் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிடும். அட் த சேம் டைம் அது லூஸ் ஆகி கீழே விழுற சான்சஸ் கம்மி. டிப் நம்பர் 7, ஆன்டி ஃப்ரிஸ் இல்லனா ஷைன் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு பதிலா ஹேரை ஸ்டைலிங் பண்ணும்போது போர் பிரிஸ்டல் பிரஷ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நார்மலாவே உங்க ஹேர் ரொம்பவே ஃப்ரிஸ் ஃப்ரீயாகவும் ஷைனிங்காகவும் தெரியும். நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and stay tuned to IBC Mangai. பொம்மை மாதிரி இருக்கேடி, அப்படியே அம்மா மாதிரி இருக்கே சாரா. கர்த்தரே.